Hello lovely brothers and sisters, welcome to the video. இந்த வீடியோவில் டாப் 10 மைலேஜ் பைக்ஸ் இன் இந்தியா. ஆமாங்க, மைலேஜ் அதிகமாக தரக்கூடிய சிறந்த ஒரு 10 பைக்கில் பற்றி பார்க்கலாங்க. பெட்ரோல் விலை வந்து 103 ரூபா 63 பைசா விற்கும்போது நாம் மைலேஜ் பைக்கை தேடி போகிறது நல்லது தாங்க. ஏன்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இந்த மைலேஜ் பற்றி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் தராதுங்க. நாம் ஒரு சேவிங்ஸ் பண்ணும்போது இந்த மைலேஜ் கிடைக்கிற பைக் எடுத்துக்கலாம்னு ஒரு எண்ணம் வருங்க. அதுக்கு நம்ம மைலேஜ் பைக் போய் எடுத்துகிட்டா பரவாயில்ல தாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போடுறோம் கொஞ்சம் சரிங்களா. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 10 பைக்கு தாங்க நம்ம இந்தியாவில் அதிகமாக மைலேஜ் தர பைக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்த பிடிச்சிருக்கிறது ஹோண்டா சைன். இது 2 வேரியண்ட்டில் இருக்குங்க. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 73,008 ரூபா, ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 97,303 ரூபா. இதோட என்ஜின் வந்து 123 சிசி என்ஜின், அப்புறம் இன்னொரு 100 சிசி 2 வேரியண்ட்டில் இருக்குங்க. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் இதோட பவரை பற்றி பார்த்துலாங்க. 10.59 பிஹெச்மு, டார்க் வந்து 11 நியூட்ரல் மீட்டரும் இருக்குதுங்க. பவருங்கிறது 0 to 100 டக்குன்னு ரீச் ஆகிறதுக்கு, டார்க்குங்க நல்லா இழுத்துட்டு போகிறதுக்கு. இது வந்து 10.5 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியாக இருக்குது. அப்புறம் 55 kmpl ப்ளஸ் கொடுக்குது. அதாவது 1 லிட்டருக்கு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா 55 கிலோமீட்டருக்கு மேலே போகலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த மைலேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்டாக சர்வீஸ் விட்டு ஏரை கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் வந்து எக்கனாமிக், அதாவது ஒரு 40 கிலோமீட்டர் பர் ஹவருக்குள்ளே போகிறாப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் மைலேஜ் வந்து ஒரு 3, 4, 5 எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மைலேஜ் 50லேருந்து 55, 60 அப்படி ஆகலாங்க. ஏன்னா இப்போ சொல்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லுது. இதை விட ஒரு 5 அதிகமாகல. நீங்கள் வந்து வெஸ்டியாக போனீங்க, ஒரு நல்ல ஒரு ரேசிங்காக போகிறீங்க அப்படின்னா இந்த மைலேஜ் பைக்கில் ட்ராப் ஆகும், மைலேஜ் ஒரு 5 கம்மியாகு. இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 5 அதிகமும் கூட அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அடுத்தது இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற பைக் என்னென்னா ஹீரோ கிளாமர். இது 125 சிசி என்ஜின் தாங்க. இதுவும் நம்ம பார்த்துல. இது ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 97,370 ரூபா வருதுங்க. அப்புறம் இன்னொரு வேரியண்ட் வந்து டிஸ்கோட 1,01,000. இது வந்து 129.7 சிசி என்ஜின் கொண்டுள்ளது. அடுத்தது இதோட வண்டியோட பவர் வந்து 10.72 பிஹெச்மு, டார்க் வந்து 10.6 நியூட்ரல் மீட்டரும் கிடைக்குதுங்க. இந்த பைக் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குங்க. ஆமாங்க, ஃபுல்லாக எல்இடியாகவும் அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து இருக்குங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 10.5 லிட்டர்ஸுமு, அப்புறம் மைலேஜ் வந்து 55 ப்ளஸ் கிடைக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த 5 வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது உங்களால தான், கம்மியாக கிடைக்கிறது உங்களால தான். அடுத்தது இந்த லிஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து 8வது இடத்த பிடிச்சிக்கிறது டிவிஎஸ் ரைடர் 125. ஆமாங்க, இது ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 1,12,000 வருதுங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸ்டைலிஷாக வேணும், லுக்காக வேணும் அப்படின்னா இந்த பைக் நீ தாராளமாக எடுக்கலாம். இந்த செக்மெண்ட்லேயே ஸ்டைலிஷாக இருக்கிறது ஒன்று தாங்க. என்ஜின் வந்து 124 சிசி என்ஜின் வருது. அடுத்தது இதோட பவரும் வெறித்தனமாக இருக்குது, டார்க்கு வெறித்தனமாக தான் இருக்குங்க. இதோட பவர் வந்து 11.2 பிஹெச்மு, டார்க் வந்து 11.2 நியூட்ரல் மீட்டரும் இருக்குது. பைக்கில் பவர் அப்படிங்கிறது 0 to 100 டக்குன்னு மூவிங்காக இருக்குது. ஒரு 11 செகண்ட் 8 செகண்ட் அப்படி மூவ் ஆகிருக்கு. இதோட மைலேஜ் வந்து 59.6, அப்ராக்சிமேட்டாக 60 கிடைக்குதுங்க. 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியோடு இருக்குது இந்த பைக். உங்களுக்கு வந்து இந்த பவருங்கிறது 0 to 100 டக்குன்னு மூவ் ஆகிறது. டார்க்குங்கிறது மேடான பகுதியில் நல்லா இழுக்கிறதுக்கு பைக்கு தேவையானது தான் இந்த டார்க்குங்கிறது. நம்ம ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இதில் வந்து 60 கிடைக்குது. உங்களுக்கு ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்கிறேன், இந்த ஒரே பைக்கிட்டே இருக்குது, நீங்கள் இது தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும், லுக்காகவும் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த பைக் எடுக்கலாங்க. ஏன்னா ஒரு 60 கண்டிப்பாக மைலேஜ் ஒரு கிடைக்குங்க, நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து. அடுத்த பைக்கை பார்க்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி ரிக்வஸ்ட்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம் உங்களுக்கு. சரிங்களா. இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்த பிடிச்சிருக்கிறது ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ் இல்லை எக்ஸ்டெக். 2 வேரியண்ட் இருக்குது, நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணலாங்க. ரெண்டுமே வெறித்தனமாக இருக்குது. ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 88,000லேருந்து 93,000 வரைக்கும் வருதுங்க. எக்ஸ்டெக்ஸ் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்குது. இதோட என்ஜின் வந்து 97.2 சிசி என்ஜின் தராங்க. இது வந்து நிறைய பேர் ஃபேவரட்னு சொல்லலாம். பவர் வந்து 7.9 பிஹெச்மு, டார்க் வந்து 8.2 நியூட்ரல் மீட்டர் கொடுக்குறாங்க.
ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 9.8 லிட்டர் கொடுக்குறாங்க. மைலேஜ் வந்து 60 கொடுக்குது. ஆமாங்க, உங்களுக்கு வந்து ஸ்டைலாகவும் வேணும். நிறைய யங்ஸ்டர் நான் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஓட்டி பார்த்துருக்கேன். ஒரு வெறித்தனமாக இருக்குது. இப்போ வந்து யங்ஸ்டர் கவர் பண்ணுறாப்புல எக்ஸ்டெக்னு சொல்லி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுக்கணும்னா தாராளமாக அந்த பைக் எடுக்கலாம். மைலேஜில் இது 7வது ப்ளேஸை பிடிச்சிருக்கு. மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து இன்னும் அதிகம் கூட ஆகலை, இல்லை ட்ராப்பும் ஆகலை. சரிங்களா, இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற பைக் என்னென்னா ஹோண்டா SP 125. ஆமாங்க, டிவிஎஸ் ரைடருக்கு அடுத்தது கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்குது, எல்இடி கன்சோலோடு இருக்கிறது இந்த பைக்கு தாங்க. ஆமாங்க, இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 1,04,000. இந்த செக்மெண்ட்டில் நல்லா மூவிங் ஆகிற பைக் இது தாங்க. இது ரைடர் ரெண்டும் தான் நல்லா மூவிங் ஆகு. இதோட சிசி என்ஜின் வந்து 124 சிசி என்ஜின் கொடுக்குறாங்க. அப்புறம் அதே போல் இந்த வண்டியோட பவர் வந்து 10.72 பிஹெச்மு, டார்க் வந்து 10.9 டார்க்கும் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு வெறித்தனமான பைக் தாங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 11 லிட்டர் கொடுக்குறாங்க. மைலேஜ் 65+ போகுது. இந்த செக்மெண்ட்டில் 2வது ஸ்டைலிஷாகவும் இருக்கிறதுமே, அப்புறம் நம்மளுக்கு வந்து மைலேஜும் தரது இந்த பைக் தாங்க. அடுத்தது இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்குது டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி. இந்த பைக் தாங்க 5வது பிளேஸை பிடிச்சிருக்கு. இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 86,514 ரூபா வருதுங்க. அடுத்தது இந்த பைக்கோட என்ஜின் வந்து 97.34 சிசி என்ஜின் தராங்க. கூடவே இந்த பைக்கோட பவரு அப்புறம் டார்க் ரெண்டையுமே பார்த்துலாங்க. இந்த பைக்கோட பவர் வந்து 8.08 பிஹெச்மு, டார்க் வந்து 8.2 நியூட்டன் மீட்டரும் தராங்க. அடுத்தது இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்துலாங்க. 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் 68 kmpl மைலேஜும் பர் லிட்டர் தருதுங்க இந்த பைக்கு. அடுத்த பைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அது அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி ரிக்வஸ்ட்லாம் நாங்கள் வீடியோ போட்டாலும் நோட்ஸ் வரும். சரிங்களா, நான் இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற பைக் அதாவது -. அடுத்து இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிச்சிக்கிறது பஜாஜ் CT 110 சிசி. ஆமாங்க, இந்த பைக் தாங்க. இதோட என்ஜின் வந்து 115.45 சிசி என்ஜின் கொண்டிருக்கு. அடுத்து இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 80,014 ரூபா வருது இந்த பைக்கோட ப்ரைஸ். அடுத்து இந்த பைக்கோட பவரையும் டார்க்கையும் பற்றி பார்த்துலாங்க. பவர் வந்து 8.48 பிஹெச்பியும், டார்க் வந்து 9.81 நியூட்டன் மீட்டரும் தருது. அடுத்து இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் 70 kmpl பர் லிட்டரும் மைலேஜ் கிடைக்குதுங்க இந்த பைக்கோடது. இது வந்து பஜாஜ் CT 110. சரிங்களா, அடுத்தது இந்த லிஸ்ட்டில் 2வது பிளேஸை பிடிச்சிக்கிறது பஜாஜ் பிளாட்டினா 110. அது வந்து CT 110, இது பஜாஜ் பிளாட்டினா 110ங்க. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 83,000 ஸ்டார்ட் ஆகி 89,000 வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு வேரியண்ட்டு ஒவ்வொரு ப்ரைஸுங்க. டாப் வேரியண்ட் வந்து 89,917 ரூபா, 90,000. சரிங்களா, அடுத்து இந்த பைக்கோட என்ஜின் வந்து 114.45 சிசி என்ஜின் கொண்டுள்ளது இந்த பைக். அடுத்தது இது வந்து பவர் வந்து 8.48 பிஹெச்பியும், டார்க் வந்து 9.81 நியூட்டன் மீட்டரும் கொடுக்குறாங்க. இந்த பைக்கில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ஏபிஎஸ் பிரேக் இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே ஏபிஎஸ் பிரேக் இருக்கிற ஒரே பைக் இதுதாங்க. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் 11 லிட்டரும், மைலேஜும் 70+ கிடைக்குதுங்க. இது வந்து ஏபிஎஸ் பிரேக் இருக்கிறனால நீங்கள் தாராளமாக எடுக்கல, ஸ்கிட்லாம் ஆகவே ஆகாது, வெறித்தனமாக யூஸ் ஆகும். இந்த செக்மெண்ட்லேயே 120 சிசி என்ஜின்லேயே இதில் தான் ஏபிஎஸ் பிரேக் இருக்குது. சரிங்களா, அதனால் நீங்கள் தாராளமாக இந்த பைக் எடுக்கலாம். இது வந்து பஜாஜ் பிளாட்டினா 110 சிசி என்ஜின் கொண்டது. இது வந்து 2வது பிளேஸை பிடிச்சிருக்கு. அடுத்து இந்த லிஸ்ட்டில் டாப் 1 பார்க்க முடியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி லிஸ்ட்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னு கொண்டு சரி. சரிங்களா, சரி வாங்க ஃபஸ்ட்டு பிளேஸை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் வேறு எதுவுமே இல்லைங்க. இதில் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிக்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க, பஜாஜ் பிளாட்டினா 100 தாங்க. இதே இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது சேமு, பஜாஜ் பிளாட்டினா CT 100. ரெண்டுமே ஒரே மைலேஜ் ஒரே பெசியஸ் இருக்குது. என்ஜின் வந்து 102 சிசி என்ஜின் இருக்குங்க இந்த பைக்குக்கு. இது வந்து பஜாஜ் பிளாட்டினா ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்கு. ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 82,000 வருது, 82,000 வருதுங்க ஆன்ரோட் ப்ரைஸ். பவர் வந்து 7.79 பிஹெச்மு, டார்க் வந்து 8.34 நியூட்டன் மீட்டர் தருதுங்க. இதோட மைலேஜ் வந்து 73 கிடைக்குது. 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் இருக்குது, 73+ மைலேஜும் கிடைக்குது. முன்னில 90 மைலேஜ் கிடச்சிருந்துச்சு, இப்போ வந்து என்ஜின் மாற மாற மைலேஜ் வந்து கம்மியாகிடுச்சு. உங்களுக்கு வந்து இது வந்து லுக் வைஸில் வந்து சிம்பிளாக தான் இருக்குது. உங்களுக்கு சிம்பிளாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு மைலேஜ் கிடச்சா போதுங்கிறவங்க தாராளமாக யோசிக்கவே தேவையில்லை, இந்த பைக்கை நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க. சப்போஸ் எனக்கு லுக் வைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிவிஎஸ் ரைடரு, SP 125, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இது மாதிரி லுக் வைஸ்லேயும் இருக்குது. இல்லை எனக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் சரி, எனக்கு மைலேஜ் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்கிறேன். பஜாஜ் பிளாட்டினா 100ம் CT 100ம் ரெண்டுமே ஒரே மைலேஜ் தரு.
75 ப்ளஸ் கிடைக்குங்க. அதாவது மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிறதும் இன்க்ரீஸ் ஆகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணி சர்வீஸ் கரெக்டாக விட்டு ஏர்லாம் ஃபில் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அது எக்கனாமிக் ஒரு 40 ரேஞ்சிலேயே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைலேஜ் வந்து ஒரு 5 ஆட் ஆகுது. சப்போஸ் நீங்கள் நல்லா வெசையாக போகிறீங்க 80 70 90 போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 மைலேஜ் கம்மி தான் ஆகுது. சரிங்களா? அதனால் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எல்லாத்தையும் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி நியூஸில் நாங்கள் வீடியோ போட்டாலும் கொண்டு. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.